தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி வேண்டுதல் செய்வோம். அனுதினமும் உமது வழியில் வளர்வதற்கென்று எங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி உமது பாதத்தில் நாங்கள் காத்திருந்து வளர்வதற்கு பல்வேறு வாய்ப்புகளை தருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் துன்புறுத்தல்களின் மத்தியிலும் துணிவோடு நின்ற தம்முடைய திருச்சபையின் மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தியை யோவான் வழியாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகின்றோம் சுவாமி, ஆமேன். தியத்திரா திருச்சபை ஒரு நல்ல திருச்சபை. திருச்சபையின் வெளியிலிருந்து வரும் எவரும் திருச்சபையினுடைய ஊழியங்களையும் அதில் காணப்படுகின்ற விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் அது கொண்டிருக்கும் பக்தி விருத்தியையும் பார்த்து நிச்சயமாக அதனை பாராட்டுவர். ஆனால் அதன் உள்ளான ஆன்மீக வாழ்வை கண்ட ஆவியர் தியத்திரா திருச்சபை ஏசபேல் என்னும் ஒரு பெண்ணுக்கு இடமளிப்பதாக குறைபடுகிறார். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வரும் ஏசபேல் என்னும் தீர்க்கதரிசினி யார் என்று உறுதியாக அறிஞர்களால் கூற இயலாவிட்டாலும் பழையற்பாட்டில் வரும் ஏசபேலின் குணத்தை ஒத்த பெண் என்று உறுதியாக கூறலாம். ஏசபேலின் குணம் பெற்றோரை ஏசபேலின் ஆவி உடையோர் என்றும், ஏசபேலின் ஆவியுடையோர் குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார் என்றும், சாத்தானின் நிகழ்ச்சி நிரலை அல்லது அவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற மனிதரை பயன்படுத்துவர் என்றும் நாம் தியானித்தோம். இன்று ஏசபேலின் ஆவியுடையோரிடம் காணப்படும் இதர சில குறைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஏசபேலின் ஆவியுடையோரிடம் காணப்படும் ஒரு முக்கியமான குணநலன் அதிகாரத்திற்காக அல்லது சுயநலனுக்காக தன்னார்வம் கொள்கின்ற ஒரு எண்ணம். அதிகாரத்திற்காக அல்லது சுயநலத்திற்காக தன்னார்வம் கொள்ளுகின்ற ஆவியை ஏசபேலின் ஆவி என்று கூறலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அரசனுக்கு பெற்று தருவதாக ஏசபேல் தன்னார்வத்தோடு வருகிறார். கடவுளால் கிடைப்பதை அல்லது நேரிய வழியில் வருவதை காத்திராமல் பொறுத்து அதை நோக்கி பயணிக்காமல் பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் சிற்றின்ப ஆசைகளை நிறைவேற்றும் நோக்கத்திற்காகவும் சிலர் தன்னார்வத்தோடு பிறரை முந்திக்கொண்டு வருவதை பார்த்திருக்கிறோம். இத்தகையோர் ஏசபேலின் ஆவியை கொண்டவர்கள் என்று நாம் கூறலாம். நாம் தன்னார்வம் கொள்ளும்போது நமது எண்ணமும் நோக்கமும் தூய்மையாக இருக்கிறதா என்பதை எப்போதும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். கடவுளின் திட்டத்தின்படி செயல்படாமல் மலிவான ஆதாயத்திற்காகவும் பேராசைக்காகவும் தவறான வழிகளை கையாள்வது ஏசபேலின் நிலையை அடையச் செய்யும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏசபேலின் ஆவி என்று நாம் புரிந்து கொள்கிற பொழுது ஏசபேலின் ஆவியுடையோரிடம் இருக்கும் மற்றொரு குணம், இந்த ஆவி அக்கிரம எண்ணங்களும் செயல்களையும் கொண்டிருக்கும் ஆவி. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள வசனங்களில் எலியா செய்ததையும் அவர் எல்லா தீர்க்கதரிசிகளையும் வாளால் கொன்றதையும் ஆகாப் ஏசபேலிடம் சொல்லுகிறார். அப்பொழுது ஏசபேல் ஒரு தூதனை அனுப்பி, நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தெய்வங்கள் எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். 24 மணி நேரத்திற்குள் இறைவாக்கினரை கொன்று விடுவதாக எச்சரிக்கும் ஒரு தூதனை அனுப்பும் ஆற்றல் அல்லது அதிகாரம் ஏசபேலுக்கு இருந்தது. நம்முடைய சில குடும்பங்களும் நாடும் இத்தகைய அக்கிரமங்கள்
அல்லது விக்கட்னஸ் பலவற்றால் நிறைந்துள்ளன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்டியன் கன்சர்ன் இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பின் தலைவரான பிரதர் ஜெஃப் கிங் என்பவர் கிறிஸ்தவர்கள் எவ்விதங்களிலெல்லாம் அக்கிரம எண்ணம் கொண்ட நாட்டின் தலைவர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை தன்னுடைய கட்டுரை ஒன்றில் விவரிக்கிறார். இவ்வாறு குறிப்பிடுகையில், சீனாவின் ஒரு கம்யூனிச அரசு உலகுக்கு வெளியே தெரியாதபடி நூற்றுக்கணக்கான பழங்குடி கிறிஸ்தவரை வலிமிகுந்த விஷ ஊசிகளால் படிப்படியாக கொன்றதை குறிப்பிடுகிறார். தங்களுக்கு எதிரானோரை ஒழித்துவிட வேண்டும் என்னும் எண்ணத்தோடு செயல்படும் மனிதர் இன்று குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் சமூகத்திலும் நிறைந்து இருக்கின்றனர். இவர்கள் யேசபேலின் ஆவி கொண்டோர், தீமை செய்யவும் அநீதி செய்யவும் துணிந்தவர்கள், எந்த தயக்கமும் கொள்ளாதவர்கள். இத்தகைய அக்கிரம எண்ணங்கள், செயல்கள் இவற்றிற்கு நாம் துணை போகாமல் இருக்க கடவுளிடம் அனுதினமும் மன்றாடுவது மிகவும் முக்கியமானது. யேசபேலின் ஆவியின் அடுத்த ஒரு குணம் அதிகாரத்தை நேசித்தல். இந்த ஆவி உடையோர் அதிகாரத்தை நேசிக்கும் எண்ணம் கொண்டிருப்பர். இஸ்ரவேல் நாட்டில் இந்த யேசபேலின் ஆவி அல்லது அதிகாரத்தை நேசிக்கும் ஆவி ஆகாப் என்னும் மன்னனை ராணியாகவும் யேசபேலை ராஜாவாகவும் மாற்றியிருந்தது என்று நாம் சொல்லலாம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் யேசபேல் ஆகாப் மன்னரை எவ்வளவு செல்லமாக தனது கரத்துக்குள் வைத்து செயல்பட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாபோத் தனது திராட்சை தோட்டத்தை அரசருக்கு தருவதில்லை என்று கூறிய வார்த்தைகளால் மனமடிவாகிய அரசர் மிகுந்த சோர்வோடு அரண்மனையில் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் யேசபேல், நீர் இஸ்ரவேல் நாட்டின் அரசர் தானா? ஏன் இவ்வாறு வருத்தத்தோடு அமர்ந்திருக்கிறேன் என்று கேட்டது மட்டுமல்ல, நாபோத் உமக்கு தரமாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு பெற்று தருகிறேன் என்று அவருக்கு நம்பிக்கை தருகிறார். மேலும் உபவாச நாள் ஒன்றை இஸ்ரவேலில் ஏற்படுத்தி நாபோத்தை கொன்று திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்கிறார். அதிகாரத்தை நேசிக்கவோ ஆசிக்கவோ செய்யும் எண்ணம் நமக்கு இருக்குமானால் அதனை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் இன்று அழைக்கிறார். திருமறை ஒருபோதும் அதிகாரத்தை ஆசிக்கும்படி நம்மை அழைக்கவில்லை. நீதிமொழிகள் 4 அதிகாரம் 7 வசனத்தில் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்கும்படி திருமறை நம்மை அழைக்கிறது. ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனத்தில் கர்த்தரை தேடவும் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடவும் அது நம்மை அழைக்கின்றது. அதிகாரத்தையும் ஆஸ்தியையும் ஆசிக்கிறோமா? அல்லது ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தரை தேடி அவருக்கு பிரியமாய் இருப்பதையும் நாம் ஆசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். யேசபேலின் குணம் கொண்டோரிடம் காணப்படும் அடுத்த ஒரு நிலை காமத்தால் அல்லது சிற்றின்பத்தால் ஆளப்பட்டிருக்கும் ஒரு எண்ணம். காமத்தால் அல்லது சிற்றின்பத்தால் ஆளப்பட்டிருக்கும் ஆவியை யேசபேலின் ஆவி என்று சொல்லலாம். யேசபேல் சிற்றின்பத்தோடு, குறிப்பாக பாலியல் இன்பத்தோடு தொடர்புடையவர். செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாட்டை பெற அவர் எந்த வகையில் சிற்றின்பம் இருப்பதாயினும் அதை ஆதரித்தார். நம்முடைய உடல் கடவுளின் பார்வையில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று திருமறை அழைக்கிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19, 20 வசனங்களில் நம்முடைய உடல் கடவுளின் ஆலயமாய் இருக்கிறது என்று திருமறை கூறுகின்றது. மொபைல் ஃபோன் அல்லது கைபேசி வந்த பின்பு அல்லது கைபேசியின் காலத்தில் அல்லது இந்த நாட்களில் கற்பு என்பது ஒரு பொருட்டாகவே எண்ணப்படுவதில்லை
என்று நெல்சன் இம்மானு என்னும் கடவுளுடைய மனிதர் கூறுகின்றார். ஒரு பெண்ணை அல்லது ஆணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அல்லது எவளும் அவளோடு அல்லது அவனோடு விபச்சாரம் செய்தவராகிறார் என்று மத்தேயு 5:28 ஆண்டவர் கூறுகின்றார். சாட்டனிக் ஹெல்ஃபயர் கிளப் என்கின்ற ஒரு குழுவினரை உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மறைவான இடங்களிலும் குகைகளிலும் விபச்சாரத்தின் மூலம் லூசிபர் என்னும் சாத்தானுக்கு இவர்கள் இந்த கிளப்பின் மூலம் அல்லது தங்களுடைய கூடுகையின் மூலம் பலி செலுத்துகின்றனர். விபச்சாரம் செய்வோர் லூசிபர் என்னும் சாத்தானுக்கு பலி செலுத்துகிறோம் என்பதை புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அழைக்கிறார். காமத்தால் ஆளப்பட்ட ஏசபேலின் ஆவி இன்று விசுவாசிகளிலும் பலரை பிடித்துள்ளது. இத்தகைய காம ஆவியால் அல்லது விபச்சார ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் அதிலிருந்து வெளியேறும்படி ஆண்டவர் இன்று நம்மை அழைக்கிறார். ஏசபேலின் ஆவியின் அடுத்த ஒரு நிலை, இந்த ஆவி உண்மையான ஆன்மீக அதிகாரத்திற்கு எதிரான ஆவி. பழைய ஏற்பாட்டின் ஏசபேல் எலியா தீர்க்கரையும் ஏரோதியாள் முழுக்கு முனிவர் யோவானையும் எதிர்த்தது போல ஏசபேலின் ஆவியுடையோர் நீதியுள்ள அதிகாரத்தை அல்லது உண்மையான ஆன்மீக அதிகாரத்தை எதிர்க்கின்றனர் என்று நாம் கூறலாம். உண்மையான ஆன்மீக அதிகாரம் அல்லது உண்மை என்பது என்ன என்பதை அறிய முடியாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையும் உண்மை இல்லாதது போல தோற்றமளிக்கின்றது, அல்லது உண்மை இல்லாதவைகளையெல்லாம் உண்மை என்று எண்ணுகின்ற ஒரு முரண்பாடான காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும் என்பது 10 கட்டளைகளுள் ஒன்று. ஆனால் இன்று ஞாயிறுகளில் காலை ஆராதனையில் பங்கு பெற்றால் போதுமானது என்கிற ஒரு நிலையில் பிற நேரங்களையெல்லாம் சோஷியல் கேதரிங் அல்லது சமூக கழிப்பிலும் இல்லங்களில் நடைபெறும் முக்கியமான கூடுகைகளிலும் கலந்து கொள்வது தவறல்ல என்று நினைக்கின்ற ஒரு காலம் இந்த நாட்களில் வந்திருக்கிறது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டுமெனில் அந்த நாள் முழுவதும் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்பது திருமறை நமக்கு சொல்லுகின்ற போதனை. வழக்கு மன்றத்திற்கு செல்லாமல் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று திருமறை அழைக்கிறது. இது திருமறை கூறுகின்ற உண்மை. வழக்கு மன்றம் செல்வது தவறு என்று கூறுவதே சரியானதா என்று கேள்வி கேட்கின்ற ஒரு காலம். திருச்சபையும் பல வேளைகளில் இதற்கு விலக்கு இல்லாமல் வழக்கு மன்றம் செல்வது இன்றைக்கு வாடிக்கையாகி விட்டது. மனவிலக்கு செய்வது திருமறைக்கு முரணானது. ஆனால் மனவிலக்கும் இந்த நாட்களில் சாதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சபையில் கட்சி மனப்பான்மை கூடாது என்று திருமறை தெளிவாக சொல்கிறது. கட்சி இல்லாத திருச்சபைகள் இருப்பது அரிதாக உள்ள ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். உண்மையான ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பது ஏசபேலின் ஆவி என்று நாம் இங்கே படிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19 கர்மேல் பர்வதத்தில் உண்மையான ஆன்மீகத்திற்கு ஆதரவாக எலியா மட்டும் இருக்கிறார். 450 பேர் பாகாலின் பக்கம் நிற்கின்றனர். மெஜாரிட்டி பெரும்பான்மையோர் தீமையின் பக்கம் நின்று கொண்டு உண்மை என்று சொல்லுகின்றனர். நாம் தனியராக வேண்டியதாக இருப்பினும் அல்லது மைனாரிட்டியாக இருக்கிறோம் என்கின்ற நிலை வந்தாலும் உண்மையான ஆன்மீகத்தை ஏற்று கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஏசபேலின் ஆவி என்பது குற்றத்தை ஒத்துக்கொள்ளாத ஆவி. சாத்தானின் திட்டத்தை நிறைவேற்ற மனிதரை பயன்படுத்தும் ஆவி. அதிகாரத்திற்காக தன்னார்வம் கொள்ளும் ஆவி. அக்கிரம எண்ணங்களை கொண்டிருக்கும் ஆவி. அதிகாரத்தை நேசிக்கும் ஆவி.
காமத்தால் ஆளப்பட்டிருக்கும் ஆவி, உண்மையான ஆன்மீகத்திற்கு எதிரான ஆவி. யேசபேலின் இத்தகைய ஆவிகளில் ஒன்றும் நம்மிடையே இராதபடி தூய ஆவியினால் நிரப்பப்பட்டோராக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அத்தகைய வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். யேசபேலின் தவறுகளால் மனிதரை பாழ்படுத்திய நிலைகளை எல்லாம் கற்றுத்தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, யேசபேலின் ஆவியின் பல்வேறு அம்சங்களை கற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இத்தீய ஆவிகளால் ஆட்கொள்ளாமல் இருக்க உம்முடைய தூய ஆவியினால் அனுதினமும் எங்களை வழிநடத்த பிரார்த்திக்கிறோம். உமது வேதம் காட்டுகின்ற பாதையை ஏற்று உண்மை ஆன்மீகத்திற்கு ஏற்புடையோராக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலம் தர வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.